ஆளுநர் ரோசையா ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் ஜெயலலிதா பதிலுரை ஆற்றி வருகிறார். இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், சொல்லுங்க, முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பதிலுரையின் முக்கிய அம்சங்கள் என்ன? நிச்சயமாக பத்மா, தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே நடந்து வரும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தற்பொழுது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பதிலுரையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பேச்சு முற்றிலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய பேச்சாக இருந்து வருகிறது அரசியல் தளத்தில். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசாங்கம் பல்வேறு துறைகளில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறது என்பதை தொடர்ந்து பட்டியலிட்டு வருகிறார். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் அந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறார். ஒன்று, GSDP என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை காட்டிலும் அடித்தள மக்களுடைய வளர்ச்சிதான் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அம்சமாக இருப்பதாக தாம் கருதுவதாக தெரிவித்தார். எனவே அந்த வளர்ச்சியை எட்டுவதற்காக சிறந்த கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட விஷயங்களில் இந்த தமிழக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக சொன்னார். அது மட்டுமல்லாது பல்வேறு துறைகளில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறது என்பதையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார். அது மட்டுமல்லாது கடந்த 5 ஆண்டு திமுக காலத்தில் இதுபோன்ற ஒதுக்கீடுகள் செய்யப்பட்ட திட்டங்களுக்கு தற்பொழுது அதிக அளவு ஒதுக்கீடுகள் செய்யப்படுவதாக புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு விரிவான உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர் பேசும் பொழுது குறித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையும் அன்று பேரவையிலே பயன்படுத்தினார். அந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த உரை என்பது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு MLA-க்கள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் எப்படி தயாராக வேண்டும், இந்த ஆட்சியினுடைய சாதனையை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக உயர்கல்வியில் சேர்க்கை என்பது இந்தியாவிலேயே முதலிடத்தில் தமிழகம் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். பள்ளி கல்வியில் இடைநிற்றலை தடுப்பதற்கான விஷயங்களில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதாகவும் சொன்னார். இந்த இரண்டுக்கும் தமிழக அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளாக எடுத்து வந்த முக்கியமான பணிகள் தான் காரணம் என்பதையும் அவர் தெளிவாக புள்ளி விவரங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது விவசாயத்துறைக்கான ஒதுக்கீடு, சுகாதாரத்துறைக்கான ஒதுக்கீடு, இப்படி பல்வேறு துறைகளுக்கான ஒதுக்கீடுகளையும் தொடர்ந்து அதிக அளவு ஒதுக்கீடு என்பது கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்டிருப்பதாகவும் புள்ளி விவரங்களோடு ஒப்பிட்டு பேசி வருகிறார். முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் அதிக அளவு பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல உட்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் கடந்த திமுக ஆட்சி காலத்தை காட்டிலும் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அதிக அளவு நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து பல்வேறு வகையிலான திட்டங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே தற்போது வரைக்கும் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக முழுமையாக தயாராகி வருவதையே இது காட்டுகிறது. குறிப்பாக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் இதுபோன்ற சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த சாதனைகளை முன்னெடுத்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளின் அடிப்படையாகவே இவருடைய பேச்சை பார்க்க வேண்டியது இருக்கிறது. திவ்யா.